ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மக்களே. இன்னைக்கு தோட்டத்தில் இருந்த காய் எல்லாம் பறிச்சிட்டோம் மொத்தமாக. என்ன 3 காய் தான் கிடக்கு. பாருங்கள் எவ்வளோ காய்னிட்டு. 1 2 9 காய் மொத்தம். 3 4 5 6 7 8 9 காய் மக்களே. இவ்வளோ காயும் தோட்டத்தில் கிடந்துருக்கு பார்த்துடுங்க. நாங்கள் 5 காய் தான் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ காயம் உள்ள அங்கே செடிக்குள்ளே மறைஞ்சி நிறைய கிடந்து. அதனால் அவ்வளோ காயம் பறிச்சிட்டோம். பறித்து 6 மணிக்கு தான் பறித்தோம். பறிக்கும்போது வீடியோ எடுக்கலை, ஆனால் அங்கே நல்லா செடியாட்டு கிடந்து. சரி பறித்து வச்சுட்டு காட்டலான்ட்டு எடுத்துருக்கோம் மக்களே. இங்கே பாருங்க இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். என்ன ஒரு 3 காய் கிடக்கு. 2 பிஞ்சியும் கொஞ்சம் பெருசாக ஒன்று. இதை என்ன பண்ணானியே தெரியாமல் வச்சிட்ருக்கோம். கடையில் கொடுக்கலாமா இல்லை வேறு யாரும் கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி யோசிச்சுட்டே இருக்கோம். பாருங்கள் மக்களே எவ்வளோ காயனிட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது பார்க்குறவங்க யாராவது காய் வேணுன்னா சொல்லுங்கள் மக்களே, தாரோம். எவ்வளோ பெரிய தடியங்க பாருங்க. அப்பா சூப்பராக இருக்குது எல்லாமே. 2 வாரம் 3 வாரம் வெளியே வச்சாலும் இந்த காய் ஒன்றுமே செய்யலை பார்த்துடுங்க. நான் ஒரு காய் பறித்து பெரிய காய் ஒன்று பறித்து கிட்டத்தட்ட 2 வாரங்கிட்ட ஆச்சு. ஒவ்வொரு பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுருக்கோம். வெட்டினதுக்கப்புறம் வெளியே வைக்க முடியாது இல்லையா, ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுருக்கோம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருக்கோம். கடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போல் ஒரு பீஸ் தான் 10 ரூபா. நம்ம இதை கடையில் கொண்டு கொடுக்க கேட்டோம்னா அவைய ஒரு காய்க்கு இவ்வளோன்னு கேட்பாவ. அதான் இனி சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும் வேணுமானிட்டு. கேட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். இதை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.